ஜூலை மாதம் 16ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு மந்தகாசமான ஒரு மாலை நேரம் 7 மணி. பாகிஸ்தானின் லாகூர் நகரத்தின் அல்லாமா இக்பால் சர்வதேச விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த பரபரப்பான நேரத்தில் விமான நிலையத்திற்கு வெளியே ஒரு டொயோட்டோ கார் வந்து நின்றது. வெள்ளை நிறமான நீண்ட குர்தா மற்றும் பழுப்பு நிற கால் சட்டை, இன்னும் அதற்கு பொருத்தமான காலணிகள் அணிந்திருந்த ஒருவர் ஒரு சிறிய பயணப்பட்டியோடு அந்த காரில் இருந்து இறங்குகின்றார். அவருக்கு தாடி இருந்தது. அவரது நெற்றியில் முடி சற்று பின்வாங்கி இருந்தது. அவர் செக்கின் கவுண்டருக்கு நடந்து சென்றார். ஒரு போலியான கடவுச்சீட்டை காட்டினார். அந்த போலியான கடவுச்சீட்டை வழங்கிய வெளிநாடு எது என்பது இங்கே வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் அதை வெளிப்படுத்துவது தற்போதைய விசாரணைகளை பாதிக்கக்கூடும். தாடி வைத்திருந்த அந்த நபர் இலங்கை மற்றும் இந்தியா முழுவதும் நன்கு அறியப்பட்ட ஒரு பயணி ஆவார். மேலும் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் செயல்படுகின்ற ஒரு முக்கிய போதைப்பொருள் விநியோகஸ்தராக அவர் சர்வதேச அளவில் செயற்படுபவர் என்று இந்த விசாரணைக்கு அப்பால் பேசிய ஒரு இந்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். குர்தா அணிந்து தாடி வைத்திருந்த அந்த நபர் மலேசியாவின் பெட்டிக் விமானம் ஓடி 132 எக்கானமி வகுப்பில் 27வது இருக்கையில் போய் அமர்ந்தார். அந்த விமானம் ஜூலை 17 அன்று காலை 8:15 மணிக்கு, அதாவது கடந்த 4 நாட்களுக்கு முன்பு காலை 8:15 மணிக்கு மலேசியாவில் தரையிறங்கியது. அவர் எவ்விதமான சிக்கல்களும் இல்லாமல், பிரச்சனைகளும் இல்லாமல், பிடுங்குகளும் இல்லாமல் விமான நிலையத்தை விட்டு வெளியேறினார். ஒரு டாக்ஸியில் ஏறி மலேசியாவின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான பினாங்கிற்கு சென்று அங்கே ஒரு சிறிய ஹோட்டலில் தங்கினார். அவர் வேறு யாருமல்ல, அவர்தான் தேடப்படுகின்ற முக்கிய குற்றவாளியான போதை வஸ்து கடத்தல் மன்னனான கஞ்சிப்பாணி இம்ரான் என்பவர். போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்குள் இருக்கின்ற நன்கு அறிந்த வட்டாரங்கள் இம்ரான் தனது முக்கிய ஆதரவாளர்களான பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹாஜி சலீம் மற்றும் கோடீஸ்வரரான உதி, இன்னும் இலங்கையைச் சேர்ந்த முகமது சித்திக் ஆகியோருக்கு தகவல்களை தொடர்ந்து தெரிவித்து வருவதாக சில தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த தகவல்களை யார் கூறினார்கள், எப்பொழுது, எங்கே வைத்து தெரிவித்தார்கள் என்பதை இங்கே தற்பொழுது வெளியிட முடியாதுள்ளது. ஏனென்றால் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டால் அந்த தகவல்களை வழங்குபவர்களுக்கு உயிர் ஆபத்துகள் ஏற்படலாம் என்பதால் அந்த விடயங்கள் இங்கே தவிர்க்கப்பட்டுள்ளன. இம்ரான் ஒரு பாகிஸ்தானிய பெண்மணியை மணந்திருப்பதாகவும், துபாய்க்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அவர் அடிக்கடி பயணம் செய்வதாகவும் கூறப்படுகின்றது. ஹெரோயின் மற்றும் ஐஸ் ஆகியவற்றின் கடத்தலை திட்டமிடுவதற்காகவும் உள்ளூரில் உள்ள சகாக்களை சந்திப்பதற்காகவுமே இம்ரான் மலேசியாவிற்கு பயணம் செய்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஓர் ஆதாரத்தின்படி உபயோகிக்கப்படாத அல்லது பயன்படுத்தப்பட்ட 65 அங்குலம் மற்றும் 55 அங்குலம் தொலைக்காட்சிகள், இன்னும் வாஷிங் மெஷின், அதாவது சலவை இயந்திரங்களை வாங்குமாறு அவர் தனது கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன் பின்னணியில் உள்ள திட்டம் இதுதான். அதாவது தொலைக்காட்சியின் மதபோர்டை அகற்றிவிட்டு அந்த இடத்திற்குள் ஐஸ் போதைப் பொருளை நிரப்புவது. ஒவ்வொரு தொலைக்காட்சி பட்டியிலும் சுமார் 10 கிலோ வரை போதைப் பொருளை நிரப்பலாம். இவ்வாறு சலவை இயந்திரங்களுக்குள், அதாவது வாஷிங் மெஷின்களுக்குள்ளும் அந்த மெஷின்களை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக போதைப் பொருளை நிரப்புவார்கள். இவ்வாறு நிரப்பப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளும் சலவை இயந்திரங்களும் காகோ வழியாக இலங்கையை மற்றும் நாடுகளை வந்தது. கஞ்சிப்பாணி இம்ரான் மது அருந்தாதவர் என்று கூறப்படுகின்றது. என்றாலும் கப்பலின் கேப்டன்கள் பலருக்கு மது மற்றும் இரவு விருந்து அளித்து உபசரித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த உபசரிப்புக்கு இடையிலேயே அவர் தனது சரக்குகளை நகர்த்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிப்பார். அவரது நடமாட்டங்கள் கணிக்க முடியாதவாறு அமைக்கப்பட்டிருந்தன. அவர் எங்கு போகிறார், எங்கு வருகிறார், யாரை சந்திக்கின்றார் என்பது பற்றி யாருக்குமே தெரிவதில்லை. சந்திப்புகளுக்கு இடையே சில நாட்களுக்கு ஒரு முறை அவர் இடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். இனி
இவரை கைது செய்கின்ற நடவடிக்கையில் இலங்கை போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை பார்க்கலாம். கஞ்சிப்பாணி இம்ரான் மலேசியாவில் இருப்பதாக இலங்கை காவல்துறைக்கு நம்பகமான ஒரு தகவல் கிடைக்கின்றது. இந்த தகவலை முதலில் பெற்ற அதிகாரியின் பெயரும் இங்கே வெளியிடப்படவில்லை. இது குறித்து காவல்துறை மா அதிபர், அதாவது ஐஜிபி பிரியந்த வீரசூரியவிடம் தெரிவிக்கப்படுகின்றது. அவர் உளவுத்துறை அதிகாரிகளை கொண்டு தகவலின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துமாறு பணிக்கின்றார். தகவல் உறுதியானதும் ஐஜிபி தனது மலேசிய சக அதிகாரியான காவல்துறை மா அதிபர் முகமது காலித் இஸ்மாயிலை தொடர்பு கொள்கின்றார். அவ்வாறு தொடர்பு கொண்டு இம்ரான் குறித்த விவரங்களை விவாதிக்கின்றார். இம்ரானை பற்றிய விடயங்களை மலேசிய காவல்துறை மா அதிபருக்கு விளக்குகின்றார். மலேசிய ஐஜிபி இலங்கை காவல்துறை குழுவை வரவேற்க ஒப்புக்கொள்கின்றார். இது எந்த ஒரு அதிகாரபூர்வமான நாடு கடத்தும் நடைமுறைக்கும் அப்பாற்பட்டு இரண்டு நாட்டு காவல்துறை தலைவர்களுக்கும் இடையிலான பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும். ஐஜிபி வீரசூரிய இந்த பணிக்காக வலான வைஸ்காட் இயக்குனரும் உதவி காவல்துறை கண்காணிப்பாளருமான, அதாவது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் ரோஹான் ஒலுகல மற்றும் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் வசந்தகுமார, அதாவது இந்த வசந்தகுமார என்பவர் ஒரு வழக்கறிஞரும் கூட, இந்த இருவரையும், அதாவது ரோஹான் ஒலுகலாவையும் மற்றும் வசந்தகுமார என்பவரையும், இந்த இருவரையும் ஐஜிபி வீரசூரிய இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கின்றார். இப்பொழுது இலங்கை குழு கோலாலம்பூர், மலேசியாவின் கோலாலம்பூருக்கு செல்கின்றது. அங்கே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். ஏஎஸ்பி ரோஹான் ஒலுகல மற்றும் ஏஎஸ்பி வசந்தகுமார ஆகிய இருவரும் கடந்த ஆகஸ்ட் 19 அதாவது 2 நாட்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து மலேசியாவுக்கு புறப்பட்டார்கள். மறுநாள் மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் மலேசிய அரசாங்கத்தின் காவல்துறை, அதாவது ராயல் மலேசியன் போலீஸ் மற்றும் சிறப்பு பிரிவு, அதாவது ஸ்பெஷல் பிரான்ச் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து கஞ்சிப்பாணி இம்ரானை கைது செய்வதன் முக்கியத்துவத்தை விளக்கினார்கள். இதில் ஈடுபட்ட மலேசிய அதிகாரிகளின் பெயர்களும் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் இந்த செய்தி வெளியாகும் நேரத்தில் மலேசிய அரச காவல்துறை மற்றும் சிறப்பு பிரிவு ஆகியவற்றின் கூட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று கொண்டிருக்கும். இம்ரான் மலேசியாவுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலின் தீவிரத்தை எடுத்துரைத்து அந்த 2 இலங்கை அதிகாரிகளும் இராஜதந்திர ரீதியாக கவனத்துடன் விடயங்களை கையாண்டதாக தெரிய வருகின்றது. தற்பொழுது கிடைக்கின்ற தகவல்களின்படி மலேசிய அரச காவல்துறையின் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஷிரான் பாசிக் அண்மையில் கைது செய்யப்பட்டதை பற்றி நாம் விரிவாக ஒரு காணொளியை பதிவேற்றியுள்ளோம். அந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னனான ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் விட்டு சென்ற உள்ளூர் சந்தையை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்த இந்த கஞ்சிப்பாணி இம்ரான் முயன்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. கஞ்சிப்பாணி இம்ரானின் தாக்குதல் முறைமை பற்றி பரவலாக பேசப்படுகின்றது. அதாவது அது மிகவும் எளிமையானதான். தன்னை யார் எதிர்க்கின்றார்களோ அவருக்கு கஞ்சிப்பாணி இம்ரானின் சார்பாக முதலில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படும். அந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டால் அவர்களை அவர் கொண்டு விடுவார். இதே கதிதான் கிளப் வசந்தாவுக்கும் நேர்ந்தது என தகவல்கள் கூறுகின்றன. ஒப்பந்தம் செய்ய உத்தரவிட்டவர் நாட்டை விட்டு வெளியேறும்போது தனது அடியாள் மூலம் அந்த ஒப்பந்தத்தை வழங்குவதுதான் அவரது முறை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வேலைக்காக இம்ரான் தாராளமாக பணம் கொடுப்பதாக தெரிய வருகின்றது. மிக சமீபத்தில் பயிற்சி பெற்ற கமாண்டோக்களான 8 இராணுவ வீரர்களை அவர் சேர்த்து அவர்களுக்கு மோட்டார் பைக்குகளையும் சைலன்சர்கள் பொருத்தப்பட்ட 9 மில்லிமீட்டர் கைத்துப்பாக்கிகளையும் வழங்கியதாக தகவல்கள் கூறுகின்றன. கஞ்சிப்பாணி இம்ரான் தனது போதைப்பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புடைய அதிகாரிகளான காவல்துறை, போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கடற்படை வீரர்கள், இன்னும் கடலோர காவல்படை அதிகாரிகளை, அதாவது நேவி ஆபீசர்ஸ், சிக்கலில் மாட்டுவதற்காக ஒரு திட்டமிட்ட பிரசாரத்தை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் விவரிக்கின்றன.
தனிப்பட்ட அதிகாரிகளின் பலவீனங்களை கண்டறிய, அதாவது பெண்கள் மீதான நாட்டம், அதாவது பெண்கள் மீதான ஆசை மற்றும் மதுப்பழக்கம் போன்றவற்றை கண்டறிய அவர்களை பற்றிய உளவு தகவல்களை சேகரிப்பதற்கு கஞ்சிப்பாணி இம்ரான் உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஒரு அதிகாரி பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர் என்று தெரிய வரும் பட்சத்தில் இந்த வலையமைப்பு அவருக்கு ஒரு கவர்ச்சியான பெண்ணை அறிமுகம் செய்து வைக்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறப்படுகின்றது. இதற்காக ஏற்கனவே பல மாடல்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்கள். இது குறித்த விவரங்களும் ஆதாரங்களும் எதிர்காலத்தில் வெளியிடப்படும். இவ்வாறு லங்கா நியூஸ் இணையதளம் தெரிவித்துள்ளது. அது மேலும் தெரிவிக்கையில், நிதி நெருக்கடியில், அதாவது நிதி பற்றாக்குறையில் சில அதிகாரிகள் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற அதிகாரிகளின் உறவினர்களை அல்லது அவரது நெருங்கிய நண்பர்கள் மூலமாக அவர்கள் அணுகப்பட்டு அவர்களுக்கு மறைமுகமாக பணம் அனுப்பப்படுகிறது. இதற்கு இணையாக மேலே குறிப்பிடப்பட்ட அந்த பெண்கள் வலையமைப்பு மூலம் அந்த அதிகாரிகளின் மனைவிகளும் தொடர்பு கொள்ளப்பட்டு அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல்கலைக்கழக கட்டணங்கள், குறிப்பாக வெளிநாட்டு கல்விக்கான கட்டணங்கள் பேரம் பேசும் கருவியாக வழங்கப்படுவதாகவும் லங்கா நியூஸ் இணையதளம் தெரிவிக்கின்றது. இவ்வாறான திட்டங்களும் உத்திகளும் வெற்றி பெற்று விட்டதாக ஆதாரங்கள் தெரிவிப்பதாக இந்த இணையதளம் கூறுகின்றது. இலங்கை துறைமுகம் ஒன்றில் 6 சுங்க அதிகாரிகளுக்கு பல மில்லியன் கணக்கில் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அவர்களின் பெயர்களும் புகைப்பட ஆதாரங்களும் சுயாதீனமாக சரிபார்க்கப்பட்ட பின்னர் வெளியிடப்படும் என்று அது தெரிவித்துள்ளது. இதுவரை காலமும் இந்த நமது இலங்கை திருநாட்டில் எந்த ஒரு ஜனாதிபதியாலோ அல்லது எந்த ஒரு பிரதமராலோ அல்லது எந்த ஒரு அரசாங்கத்தாலோ நடைமுறைப்படுத்தப்படாத பாதாள உலக குழுவினருக்கும் போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கும் எதிரான நடவடிக்கையை எங்களது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிக மும்முரமாக, மிக தீவிரமாக எடுத்து வருகின்றார் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். அவரது அழுங்கு பிடியிலிருந்து எந்த ஒரு பாதாள உலக குழுவினரும், எந்த ஒரு போதை வஸ்து கடத்தல்காரனும் அவரது ஆட்சியில் தப்ப முடியாது என்பதற்கு இப்பொழுது நடக்கின்ற நடவடிக்கைகள், இப்பொழுது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் மிகவும் உதாரணமாக நமக்கு அமைகின்றன. எனவே கஞ்சிப்பானை இம்ரானின் கைதி விவகாரம் எந்த அளவில் முடியப் போகின்றது, எப்பொழுது அது முடிவுக்கு வரப்போகின்றது என்பது பற்றியும் மற்றும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் என்ன என்பது பற்றியும் நாம் இன்னொரு காணொளியில் ஆராய்வோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் எங்களின் இதயபூர்வமான அன்பும் நன்றியும் வணக்கங்களும். நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, மிக்க நன்றி.